ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறது. அதாவது பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபைல். ஸோ இமேஜ் ஃபைலை வந்து எப்படி இன்க்ளூட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து அந்த இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி ஒரு 2 டிப்ஸை பற்றி இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஃபைல் அண்ட் ரீசைசிங் ஃபைல் எப்படி பண்ணணும், அதுமாதிரி ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கு சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நான் பண்ணது, இதை ஓப்பன் பண்ணி என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைலில் நியூ. ஸோ புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிங்கன்னா ஃபைலில் நியூ. இதே சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா புதுசாக யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைலில் நியூ அப்படின்றத வச்சுட்டு டெமோ அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் பேப்பர், யூஎஸ் பேப்பர், ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ் இருக்கும். ஸோ அந்த சைஸ் நீங்கள் டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கஸ்டமர்ஸ்னு வச்சுட்டு சைஸ் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வித் எவ்வளவு, ஹைட் எவ்வளோன்னு சொல்லிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா பிக்சலில் இருக்கும், இன்ச்சஸில் இருக்கும், சென்டிமீட்டரில் இருக்கும், மில்லிமீட்டரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த என்ன சொல்கிறது, எந்த சைஸில் வேணுமோ, எந்த வேல்யூவில் வேணுமோ அதை வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன்ன்றது என்னென்னா புள்ளிகளின் கணக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா டாட்ஸ். ஸோ எவ்வளவு டாட்ஸ் வந்து ஒரு அது சதுரடியாக என்னமோ சொல்லுவாங்க, சரி அது என்ன தெரியல. ஸோ ரெசல்யூஷன் ஹையாக இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியும் ஹையாக இருக்கும். ஸோ நான் ஒரு 200 வச்சுக்கிறேன். 200 தாங்குமா தெரில. ஸோ நான் ஒரு 200 வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்து அப்படி. ஸோ 200 வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இமேஜ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைலில் ஓப்பன் அப்படின்ற ஒன்று வந்து கொடுத்துடணும். இமேஜ் இன்க்ளூடுக்கு ஃபைலில் ஓப்பன்றதை கிளிக் பண்ணோம்னா எந்த ஃபார்மெட் இமேஜ்லாம் ஃபோட்டோஷாப் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேயே போட்டிருப்பாங்க. ஸோ இவ்வளோ ஃபார்மெட் இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபார்மெட்டுக்குள்ளே நம்ம இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கான ஃபார்மெட்டும் இருக்கும், அதுவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஜேபிஜியும் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி தான் அதிகமாக வந்து இம்போர்ட் பண்ணுவோம். அதை தவிர்த்து பிஎஸ்டி ஃபைலில் இம்போர்ட் பண்ணுறதா தான் இம்போர்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜேபிஜி ஃபைல் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன், 3780. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டைக்கூடு ஃபைல், கோழி முட்டை ஃபைல் வந்து நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா தனியாக இமேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இமேஜை இதுக்குள்ளே கொண்டு வரணும். இதை அப்படியே பிடிச்சி மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி இழுத்துட்டு வந்து இதில் வச்சுட்டு இங்கே கொண்டு வந்து அப்படியே விட்டிங்கன்னா வந்துடும். இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்து விட்டால் போதும், அப்படியே இழுத்துட்டு வந்து விட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து ஜேபிஜி. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்குது. அதாவது இந்த இமேஜுக்கு ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்குது. நம்ம பேக்ரவுண்ட் ஒயிட்டாக தான் வச்சுருக்கோம், ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியல. நான் இப்போ உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்டை மறைச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த கண்ணு படம் எதுக்குன்னா, இந்த கண்ணு படத்தை மறைச்சிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்க இமேஜ் காணாமல் போயிடும். இந்த கண்ணு படத்தை மறைச்சோம் அப்படின்னா பேக்ரவுண்டு காணாமல் போகும். ஸோ அந்த கோழி குஞ்சுக்கு ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, பின்னாடி முட்டைக்கு பின்னாடி வந்து ஒரு ஒயிட் கலர் பார்டர் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி அழிக்கலாம், அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பார்டர். ஸோ அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம் என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்னொரு இமேஜும் உங்களுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஒரு இமேஜ் எடுத்தாச்சு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு போய் விட்டுறேன், உள்ளே வந்துருச்சு. இப்போ இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல்+T அமுக்குனீங்கன்னா இமேஜ் வந்து செலக்ட் ஆயிரும். செலக்ட் மீன்ஸ் என்ன, எல்லா கார்னரும் செலக்ட் ஆகும். கண்ட்ரோல்+T அமுக்குனா, நான் இப்போ ஒரு வாட்டி அமுக்குறேன் பாருங்கள், கண்ட்ரோல்+T. ஸோ அந்த செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இமேஜ் வந்து ஒரே பக்கம் வந்து சாய்க்கணும், அதாவது இமேஜை வந்து இழுக்கணும். இது பேர் என்னமோ சொல்லுவாங்க, ஸ்ட்ரெச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இமேஜை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோலை பிடிச்சிட்டே மவுஸ் ஒரு கார்னரை வச்சு எந்த கார்னர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணணுமோ அந்த கார்னர் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜை வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், இழுத்து விட்டுக்கலாம், சுருக்கி வச்சுக்கலாம் அந்த இமேஜை வந்து சுருங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த கார்னர்லேருந்து அமைக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரே மாதிரி இமேஜ் சுருங்கும். அதாவது சைஸ் எதுவும் மாறாமல். நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிக்காமல் சுருக்குனீங்கன்னா ஒரு சில நேரம் சைஸ் வந்து மாறும். நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு சுருக்குனீங்கன்னா ஒரே மாதிரி சைஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் அந்த கார்னர் பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்கன்னா சைஸ் ஒரே மாதிரி வரும். ஏன்னா ஜூம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்+ அப்படி கொடுத்தா போதும். கண்ட்ரோல்+ அமைக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜூம் ஆகும். கண்ட்ரோல்- அமுக்குனீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஜூமுக்கு வந்து கண்ட்ரோல்+, ஜூம் அவுட்டுக்கு வந்து கண்ட்ரோல்-. ஸோ இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ இந்த லேயர் செலெக்ஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து நீங்கள் லேயர் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ளே போய் ரைட் கிளிக் பண்ணி லேயர் 2, இந்த இடத்துல போய் லேயர் 1 அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ வேணாம் உங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா ரீசைஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல்-T சொல்லி கொடுத்துருப்பேன். கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டே மவுஸை வச்சு இது பண்ணோம்னா இமேஜ் ஸ்ட்ரெச் ஆகும். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு மவுஸை வச்சு நம்ம இமேஜை சுருக்கணும்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக சுருங்கும். இந்த 2 மெத்தடும் இமேஜ் இப்படி உள்ள இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தந்திருப்பேன்.
உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யாருக்கோ தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.